வணக்கம் வணக்கம். இது மாம்பழம் பாருங்கள், 1.5 கேஜி ஒரே பழம், பெரிய பழங்க. இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டு 50 ரூபா தான் ஒரு கேஜி வாங்கிடும். ஆனால் ஊருக்கெலாம் கொண்டு போகணுமா இருந்தால் கொஞ்சம் பழம் கொஞ்சம் நசுங்கிடும். இது ஒரு நல்ல பழுத்த பழமாக இருக்குது. அதிகமாக பழுத்தாலும் 50 ரூபா கொடுத்தாங்களோ எனக்கு தெரியல. 1 கிலோ 50 ரூபான்னு வாங்கிட்டு வந்தேன். ஆனால் இது வந்து 1.5 கிலோ பழங்க. ஒரு ஜூஸ் தான் போடலான்னு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். பழம் வந்து பெரிய பழங்க, 1.5 கேஜி சூப்பராக அருமையாக பழுத்துருக்கு. நன்மை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மாம்பழத்தில் வந்து நன்மைகள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? மாம்பழம் சாப்பிடுவதால் இத்தனை அற்புத நன்மைகள் உள்ளதா? ஓகேங்களா? தினமும் ஒரு மாம்பழம் சாப்பிட்டால் இந்த 2 வைட்டமின்களும் எளிதாக நமது உடலை வந்தடைய பல பேர்கள் மாம்பழத்தை முழுமையாக சாப்பிடுவதால் தோல் பகுதியை தூர எறிந்து விடுவார்கள். மாம்பழத்தின் மேல் தோல் பகுதியிலிருந்தான் வைட்டமின் சி சத்து அதிகமாக உள்ளது. மனிதர்களின் உடலுக்கு அதிக முக்கிய தேவையான கால்சியம், பாஸ்பரஸ், சோடியம், பொட்டாசியம் ஆகியவைகள் நமது சுவையாக சாப்பிடுகிறோம் மாம்பழத்தில் அதிகமான இடம் பெற்றுள்ளது. மாம்பழத்தின் பொட்டாசியம் மற்றும் நார்ச்சத்து மிகுந்திருப்பதால் அது உயர் இரத்த அழுத்தத்தை குறைப்பதோடு இரத்தத்தில் உள்ள கொழுப்புகளையும் குறைக்கிறது. தினமும் ஒரு மாம்பழம் சாப்பிடுவதால் உடலில் இரத்த ஓட்டம் சீராக்கி நரம்பு தளர்ச்சி நீங்கி உடல் வலுவடையும் காரணமாக இரத்தத்தில் உள்ள நச்சு கிருமிகளை அழிக்கும் ஆற்றல் உண்டு. இது மட்டுமல்ல, இதயத்தையும் மூளையும் பலப்படுத்தி நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும். கர்ப்பிணிகள் மாம்பழம் சாப்பிட்டு வந்தால் பிறக்கும் குழந்தை நல்ல ஊட்டச்சத்தோடு பிறக்கும். பெண்களின் மாதவிடாய் பிரச்சனைக்கு மாம்பழம் சாப்பிடுவது நல்லது. நல்ல கனிந்த மாம்பழங்களை சாப்பிட்டால் மாதவிடாய் ஒழுங்குபடுத்தும். அதே சமயம் பெண்கள் மாதவிடாய்க்கு நாட்களில் காலை நேரத்தில் சாப்பிட்டால் உதிரப்போக்கு அதிகரிக்கும். எனவே அளவோடு சாப்பிடுவது நல்லது. மாம்பழம் பல் நோய்களையும் போக்கும். பழத்தை துண்டாக்கி நறுக்கி வாயில் அல்லது 15 நிமிடங்கள் கழித்து துப்பிவிட்டால் பல் நோய் பறந்துவிடும். சிறுநீர் பையில் உள்ள கற்களை படிப்படியாக கரைக்கும் ஆற்றலும் மாம்பழத்திற்கு உண்டு. இரவில் மாம்பழம் சாப்பிட்டு விட்டு தூங்கினால் அடுத்த நாள் மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கும். அதாவது இந்த மாம்பழம் சாப்பிடும்போது மலச்சிக்கல் பிரச்சனை இருக்காது. மாதவிடாய் பெண்கள் நல்லது, கர்ப்பிணி பெண்கள் நல்லது. அதாவது இதில் வந்து பார்த்திங்கன்னா பல சத்துக்கள் நிறைஞ்சது இந்த பழத்தில். ஓகேங்களா? பொதுவாக மாம்பழம்னாலே எல்லாத்துக்கும் இந்த நன்மைகள் உண்டு. ஒரு மாம்பழத்துக்கு ஒரு பேர் உண்டு. இந்த மாம்பழம் பேர் தான் கேட்டேன். அது வாங்குகிற இடத்துல பேர் சொன்னாங்க. அதுக்குள்ளே நான் வீட்டுக்கு வரதுக்குள்ளே பேரை மறந்துட்டேன். அடிக்கடி நமக்கு தெரிஞ்ச பேர் இருந்தால் உடனே ஞாபகம் வரும். மாம்பழம் ஞாபகம் வரும், அதுக்குன்னு ஒரு தனி பேர் இருக்குங்க. ஓகேங்களா? இது 1.5 கேஜி ஒரு பழம். அது பெரிய பெரிய பழமாக இருக்குது. பேர் சொன்னாங்க, ஆனால் பேர் மறந்துட்டேன். உங்களுக்கு யாராவது தெரிஞ்சால் இந்த பழத்துடைய பேரை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள், பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, நல்லா பழுத்த பழமாக இருக்குங்க. இப்போ தோலை நீக்கிட்டு ஒரு ஜூஸை போட்டுருவோம். ஓகேங்களா? இது வந்து பால் வந்து பார்த்திங்கன்னா
1 லிட்டர் பால் எடுத்துருக்கேன். நல்லா காய வச்சு பால் எடுத்துருக்கேன். ஓகேங்களா? பச்சை பாலாக ஊற்றாதீங்க. பச்சை பாலாக ஊற்றும் போது என்ன தான் சிலருக்கு வந்து ஒத்துக்கும், சிலருக்கு ஒத்துக்காது, லூஸ் மோஷன் ஆகிடும். பசங்கள்லாம் சிலருக்கு ஒத்துக்காது, லூஸ் மோஷன் ஆகிடும். அதனால் வீட்டில் பசங்க இருந்தாலும் அல்ல நீங்கள் பாலை காய வச்சு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நல்லா கோல்டு ஜில்லுன்னு ஆக்கி நீங்கள் ஜூஸு போடும்போது ரொம்ப நல்லது. மெயினாக அதை மெயின்டைன் பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த மாம்பழத்தில் உள்ள நன்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இந்த மாம்பழத்தை ஜூஸ் போட்டுடலாம். தோலை நீக்கிட்டு அப்படி க்ளீனாக சின்ன பீஸாக கட் பண்ணிட்டு க்ளீனாக ஒரு சூப்பர் ஜூஸை போட்டுடலாம். இப்போ தோல் செரிக்கலாங்க. நல்ல பழுத்தவளை பாருங்க, சூப்பராக கமகம்னு வாசனையாக வந்துட்டுருக்கு, அருமையாக இருக்குது. ஓகேங்களா? பழம் சூப்பர் கலர் இருக்குங்க, மஞ்சள் கலரில் அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. பழம் நல்லா கலர் எப்படி சூப்பராக அருமையான கலரில் இருக்குது. ஓகேங்களா? பார்க்கும்போதே சாப்பிடும்போது அப்படி கமகம் சூப்பர் வாசனை அருமையாக கமகமான இருக்குது. மாம்பழம் தோல் நீக்காச்சுங்க. பெரிய பழம் 1.5 kg. இப்போ நம்ம செதை பகுதி க்ளீனாக கட் பண்ணி எடுத்துடலாங்க. அதனால் கொட்டை எவ்வளோ பெருசுன்னு தெரியாது, ஆனால் பழம் மட்டும் சும்மா செதை பகுதியும் சும்மா சூப்பராக இருக்குங்க. ஒரு பழம் 1.5 kg மாதிரி ஆஹா பாருங்கள். அந்த கை நம்ம எவ்வளோ அகலம் இருக்கும், ஒரு பக்கத்து பீஸ் வந்து கை நம்ம அவ்வளோ அகலம் இருக்கிறாங்க. ஓகேங்களா? பெரிய சைஸாக இருக்குது. நல்லா இந்த செதை பகுதியை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாங்காய் கொட்டை எவ்வளோ பெருசுக்குன்னு பார்க்கணும். நம்ம பெரிய கொட்டையாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு கையோட பெரிய சைஸாக அகலமாக இருக்கனால அவ்வளோ பெரிய சைஸாக இருக்குது பழம். நல்ல பழுத்த பழம் சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது. பாருங்க, இந்த கைக்குன்னா கொஞ்சம் ரொம்ப அகலமாக இருக்குது, அவ்வளோ பெரிய பழமாக இருக்குது. அப்பா சூப்பர் சைஸில் இருக்குங்க பழம். இந்த கொட்டையெல்லாம் அப்படியே நம்ம ஊரில் போட்டால் இதே பழம் வருமானு தெரியல, இந்த சைஸ் இந்த பழம் வருமானு தெரியல. ஆனால் கொட்டை ரொம்ப நீட்டாக தான் இருக்குது. ஓகேங்க. ஆனால் அந்த கொட்டையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய சைஸாக தான் இருக்குது. ஓகே பாருங்க, இது ஒரு கை அளவுக்கு தான் கொஞ்சம் பெருசாக இருக்குது, அவ்வளோ பெரிய கொட்டையாக இருக்குது. இதை நம்ம லைட்டாக அந்த பீஸாக கட் பண்ணிடலாம். இப்போதாங்க இப்போ வந்து நான் மிக்ஸி ஜாரில் போட்டுடலாங்க. பெரிய பெரிய பீஸாக இருக்குது. ஓகேங்களா? மேங்கோ சூப்பர் ரெசிபிலாம் செய்யலாங்க. அதில் செய்யணும் அருமையாக பழுத்துருக்கு. டேஸ்ட் எப்படி பார்த்துடலாம். ஓகேங்களா? சூப்பர் டேஸ்ட்டுக்கு பழம். டேஸ்ட் சூப்பராக இருந்ததுன்னா ஜூஸும் சூப்பராக அருமையாக இருக்கும். ஓகேங்க. அப்படியே க்ளீனாக வந்து தனியாக சர்க்கரை பார்த்துங்க, ஒரு கப்பு எடுத்துருங்க சர்க்கரை. ஓகேங்களா? இந்த கப்பில் ஒரு கப்பு தான் எடுத்துருக்கேன். சர்க்கரை விட அப்படியே க்ளீனாக திக்காக அரைச்சிடலாங்க. நம்ம நீங்கள் தண்ணியெலாம் ஊற்றல, பியூரான ஒரு ஜூஸ் தான் போட போகிறோம். அது தண்ணி, அதுக்காக தான் 1 லிட்டர் பால் எடுத்துருக்கோம். அப்படியே அரைச்சி ஊற்றிட்டு நம்ம பாலை எடுத்து போட்டுக்காங்க, ஐஸ் போயிடுனா ஐஸ் போட்டுக்காங்க, அப்படியே குடிச்சிடலாம். வேறு லெவல் டேஸ்ட்டில். ஓகேங்களா? மாம்பழம் சர்க்கரை போட்டாச்சுங்க. இதை பியூராக அரைச்சி எடுத்துடலாம். இப்போது மாம்பழம் ஜூஸ் பாருங்க, பட்டியாக ஃபியூராக போட்டுருவோம். சும்மா கட்டியாக இருந்துடும், அப்படியே ஃபியூராக போட்டுருங்க. இன்னும் எதுவுமே சேர்க்கலை. இதுக்கப்புறம் நம்ம பால் சேர்க்க போகிறோம். ஓகேங்களா? அருமையாக சூப்பர் கலரில் வந்துச்சு பாருங்கள். ஓகேங்களா? இப்போது சர்க்கரை மாம்பழம் மட்டும் போட்டு க்ளீனாக வந்து அரைச்சி வச்சுருக்கோம் மிக்சியில் போட்டு. பால் வந்து பாருங்கள், 1 லிட்டர் பால் சேர்க்கலாங்க. இதை ஒரு பதுக்கு கொஞ்சம் பால் கம்மியாக ஊற்றி கலக்கி பார்ப்போம். பத்தலை அப்படின்னா மறுபடியும் பால் சேர்த்துக்கலாம். ஓகே, அது போல திக்காக சூப்பராக தான் இருக்கும். ஓகேங்களா? நல்லா கலந்துங்க. கலந்துட்டு பால் தேவைப்பட மறுபடியும் சேர்த்துக்கலாம். போதுன்னா ஓகே, இல்லை பால் வேணும்னா பால் நீங்கள் சேர்த்துக்கலாம். பால் பத்தலைங்க, அது எல்லா பாலையும் ஊற்றிடலாம். 1 லிட்டர் பாலையும் ஊற்றிடலாம். ஓகேங்களா? போட்டாச்சு. இப்போ நம்ம ஐஸ் போட்டு கலந்துக்கலாம். ஓகேங்களா?
ஐஸ் வந்து எடுத்து வந்திருக்கோம். ஐஸ் வந்து ஒரு கட்டி இருக்குது, ஃப்ரிட்ஜில் சேவ் பண்ணி வச்சுருந்தோம். சூப்பராக அருமையாக ஐஸ் கட்டியிருந்தோம், பெரிய ஐஸ் கட்டியாக இருக்குது. இப்போ நம்ம எவ்வளோ ஐஸ் தேவைப்படுதோ அவ்வளோ ஐஸ் நம்ம போட்டு, ஐஸ் நீங்கள் தேவைப்பட்டால் ஐஸ் போட்டுங்க, இல்லை அப்படின்னா அப்படியே கூட பிடிங்க, உங்கள் விருப்பம் தான். ஏன்னா சிலருக்கு ஐஸ் பிடிக்காது, போட்டால் ஜுரம் வந்துடும், கோல்டு ஆகிடுன்னு சொல்லுவாங்க. ஐஸ் தேவையில்லாத குடிக்க வேண்டாம், ஐஸ் தேவைப்பட கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஓகேங்களா? நம்ம எவ்வளோ ஐஸ் தேவைப்படுதோ இவ்வளோ போதும், இதே ரொம்ப கோல்ட் ஆகிடும். இதை அப்படியே ஒரு கவரில் போட்டு அப்படி க்ளீனாக அதை ஃப்ரிட்ஜில் வச்சு ஐஸ் போட்டாச்சுங்க. அப்படியே எல்லாம் கலந்துங்க, 2 நிமிஷம் ஐஸ் கரைஞ்சிடும், அப்படியே குடிச்சிடலாங்க. வேறு லெவல் டேஸ்ட் அருமையாக இருக்கும். பாருங்கள், ஐஸ் போட்டாச்சுங்க. நம்ம வந்து 1 லிட்டர் பால் தான், பியூரான ஜூஸ் போட்டிருக்கோம். பால் மூணு தண்ணி ஊற்றாமல், நீங்கள் தேவைப்பட தண்ணி ஊற்றி விட்டு போடலாம், உங்கள் விருப்பம் தான். ஓகேங்களா? நீங்கள் பாலுக்கு முடிஞ்சால் பால் போடுங்க, இல்லை பால் தேவையில்லை அப்படின்னா சிலர் வந்து பால் போட பிடிக்காது, சிலர் தண்ணி ஊற்றி வச்சு போட தான் பிடிக்கும். அவங்க விருப்பம் தகுந்த நீ தாராளமாக செஞ்சுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஓகேங்களா? ஓகே காய்ஸ், இப்போ அப்படியே நம்ம கிளாஸில் ஊற்றி குடிச்சு பார்த்துடலாம். நம்ம வெறும் சர்க்கரை இப்போ மாம்பழம் போடும்போது நல்லா சூப்பரான மஞ்சள் கலர் இருந்து, பால் ஊற்றுக்கப்புறம் கொஞ்சம் கலர் கம்மியாகிடுச்சு. ஓகேங்களா? பாருங்கள், மாம்பழம் ஜூஸ் அருமையாக போட்டோம், சூப்பர் டேஸ்ட்டில். இது வந்து வேறு பழங்க, ஜூஸ் போட்டதே பெரிய பழம். அந்த பழம் பார்த்திங்கன்னா 1.5 kg வரும். இந்த பழம் வந்து இது 3 பழம் சேர்ந்து 1.5 kgங்க. ஓகேங்களா? ஓகே காய்ஸ், அப்படியே ஜூஸை குடிச்சு பார்த்துடலாம். மாம்பழத்தில் நன்மை எல்லாமே சொல்லியிருக்கேன், நீங்கள் பார்த்து அப்படியே தெரிஞ்சுங்க. மாம்பழம் சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. இப்போ வந்து மாம்பழம் வந்து எல்லா இடங்களுமே விலை கம்மியாக தான் இருக்குது, அது டேஸ்ட்டாக வந்து சூப்பராக இருக்குது. மாம்பழம் நல்லா அருமையாக வந்திருக்கு. மாம்பழம் சீசன் இருக்கும்போதே நம்ம மாம்பழம் வந்து ஜூஸ் போட்டு குடிக்கிறதோ, இல்லை மாம்பழமாக சாப்பிட்றதோ, இல்லை மேங்கோ பார் செய்கிறதோ, அப்படி என்ன ரெசிபி வேணால் செஞ்சுங்க. காய் வாங்கி ஊறுகாய் போடுறதோ, அதெல்லாம் அந்த டைமில் மாம்பழம் வர டைமில் கரெக்டாக நீங்கள் பார்த்து செஞ்சுங்க. ஏன்னா வருஷம் ஃபுல்லாக ஊறுகாயெல்லாம் செஞ்சு சேவ் பண்ண வேண்டியது இருக்குது. அதனால் நீங்கள் மாம்பழம் காய் வரும்போது நீங்கள் என்ன செய்யணும், இப்போ செஞ்சு எல்லாம் சாப்பிட்டு எல்லோரும் ஆரோக்கியமாக. ஓகே காய்ஸ், நம்ம ஜூஸை குடிச்சு பார்த்தோம். சூப்பர் டேஸ்ட்டில் அருமையாக இருக்குது ஜூஸ். மாம்பழம்னாலே மாம்பழம் தாங்க, அப்படி ஒரு டேஸ்ட்டு. ஓகேங்களா? அளவான சர்க்கரை போட்டு குடிங்க, சர்க்கரை அதிகமாக சேர்க்க தேவையில்லை. மாம்பழத்தை கொஞ்சம் இனிப்பு இருக்கும், அதனால் கம்மியான சர்க்கரை போட்டு இதோட பாலாவோ நீங்கள் தண்ணியாவோ ஜூஸாக குடிச்சிங்கன்னா, நான் இப்போ எவ்வளோ பெனிஃபிட்ஸ் வேணும் அவ்வளோ பெனிஃபிட்ஸும் உங்கள் உடம்பு கிடைக்கும், ஆரோக்கியமாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். வந்து பல நன்மைகளை தரக்கூடிய தான் இந்த மாம்பழம். ஓகேங்களா? எவ்வளோ பெனிஃபிட்ஸ் நன்மைகள் இருக்கோ அவ்வளோவும் சொல்லி நான் போட்டிருக்கேன், பாருங்கள், தெரிஞ்சுங்க, கண்டிப்பாக மறக்காமல். ஓகே காய்ஸ், வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ பண்ணி நன்றி. அனைவருக்கும் வணக்கம். மறந்துடாமல் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் பண்ணுங்கள், ஒரு லைக்கையும் போட்டுருங்க. அப்போ நான் போய் வீடியோ 1 லைக்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். மறந்துடாமல் நண்பர் ஒரு எல்லோரும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ்.